ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்பிஆர் ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸில் நம்ம என்னென்ன ஸ்டிச்சு யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகர் பீட் லைன் 3 லைன் கொடுத்துருக்கேன். 3 லைன் கொடுத்து பார்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நம்ம ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக விழுணுங்கிறதுக்காக. அடுத்து வந்துட்டு 1 லைன் சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நீட்டாக வரும். அப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அடுத்து வந்துட்டு ஸ்டோன் செயின் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா அசையாமல் இருக்கும். அதுக்காக அதே போல் அடுத்தும் சுகர் பீட் லைன் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 3mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3mm பீட் வச்சு ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக் நெக் ஃபுல்லாக வர மாதிரி. அடுத்து சேம் ஒரு லைன் சுகர் பீட் லைன் வச்சு பார்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ஸ்டோனு 1 இன்ச் கேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டி ஒரு 1/4 மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் லைனும் அதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு ஒரு சுகர் பீடு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து கஸ்டமர் வந்து இப்படி தான் கேட்டிருந்தாங்க. கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. புட்டாஸுமே வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி தான் பேக் நெக்கில் வர மாதிரி ஸ்டோன் ஒட்டி அது மேலே ஒரு சுகர் பீட் லைனு 3mm ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவ்லேயும் பேக் நெக்கில் வர மாதிரி தான் பார்ட்ரு 3 லைன் ஜரி லைனும் ஒரு லைன் சுகர் பீட் லைனும் ஒரு லைன் வந்துட்டு ஸ்டோன் செயின் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீடு அதுக்கப்புறம் 3mm பீடு வந்து ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்துட்டு சுகர் பீட் லைன் வந்துட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனுமே ஸ்லீவ் டிசைனுமே வந்து கஸ்டமர் வந்து கேட்டதுனால தான் இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கிளாத்தில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஒயிட் கலர் அச்சு பேப்பர் வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்தோம்னா நீட்டாக விழுந்துடும். அந்த ஸ்லீவ் டிசைன்லேயுமே ஒரு லைன் சுகர் பீட் லைனும் ஒரு லைன் 3mm பீட் லைனு அதே போல் ஒரு லைன் ஒரு லைன் சுகர் பீட் லைன் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து நம்ம பேக் நெக்கில் வர மாதிரி தான் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு 3mm பீடு ஒரு சுகர் பீட் லைனுமே வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோம்னா சுகர் பீடு ஸ்டோன் செயின் 3mm பீடு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டோனுன்னு பார்த்தோம்னா அந்த ரவுண்ட் ஸ்டோன் மட்டும் ஒயிட் கலர் கோல்டு ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல். சிம்பிளாக நீட்டாக வந்திருக்கு. நம்ம நார்மலாக பார்த்தோம்னா ஹெவி ஒர்க்கு போல் தெரியுது. கஸ்டமர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் நம்ம சேனலில் ஆரி ஒர்க் டிசைன்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.